அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்டியான சன்னா மசாலா தான் செய்ய போகிறோம். கொண்டைக்கடலை மசாலா கருப்பு கொண்டைக்கடலையில் செஞ்சுருக்கேன். ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்துட்டு முதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். கருப்பு கொண்டைக்கடலை தான் எடுத்திருக்கேன். இதை இப்போது நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். குக்கர் இல்லைன்னா நார்மலாக கூட நம்ம பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கொண்டைக்கடலையெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 6-7 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு எடுத்துக்கலாம். இது போல் ஸ்டீம் அடங்கின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா மாவு போல் வெந்திருக்கணும். இது போல் வெந்த பிறகு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம். 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன மூடி தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சிக்கலாம். இது போல் நல்ல மையாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அரைச்சிக்க போகிறோம். இதையும் நல்லா மிக்சியில் சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மசாலா செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கினா போதும். நல்லா வதக்கிட்டு இப்போ நாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பிறகு இந்த மசாலாவுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் கலந்துருக்கேன் எல்லாத்துக்கும் மசாலா. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொண்டைக்கடலையில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க கொண்டைக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டால் போதும். இப்போ நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.